அப்பொழுது கடினமாக இருக்கும். நச்சு பண்ணுவார்கள், அடிக்கடி நச்சு பண்ணுவார்கள். ஒன்று சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவார்கள். இதெல்லாம் முதியோர்களுக்கு ஏற்ற இயல்பு. அதெல்லாம் சகித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் கணவன் மனைவி உறவுதான் பிரதானமானது, உண்மை. காரணம், கணவன் மனைவியுடைய உறவுதான் அருள் அடையாளமாக திரு அவை போற்றுகின்றது. அதைதான் இன்றைய 2ஆம் வாசகத்தை நாம் கேட்டோம். பவுல் எழுதுகிறார், எபேசியருக்கு எழுதிய திருமுகம், கணவன் மனைவி ஒரே உடலாக இருக்க வேண்டும் இறுதி வரை. முதல் 2 வருஷம் மட்டும் இல்ல, இறுதி வரை ஒருவர் புரிந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் திருமண அடையாளத்திற்கு, திருமண அருள் அடையாளத்திற்கு அழகு. ஆனால் அதே சமயத்திலே எங்களுடைய உறவுதான் முதன்மையானது, பிரதானமானது என்று பெரியவர்களை ஒதுக்கிவிட முடியாது. எத்தனையோ பெரியவர்கள் வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திலே கவனிக்கப்படாமல் அவதிப்படுகிறார்கள். எனக்கு தெரிந்து ஒரு சில என்னுடைய உறவினர்கள், வசதியானவர்கள், அவர்களாகவே முதியோர் இல்லத்துக்கு சென்று விட்டார்கள். காரணம், கண்டிப்பாக இவர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கு இல்ல, பிள்ளைகள், மருமகன், மருமகளுக்கெல்லாம் நாம் பாரமா இருக்க விரும்பவில்லை என்று அவர்களே விலகி விட்டார்கள், முதியோர் இல்லத்துக்கு சென்று விட்டார்கள். ஆனால் திருமணமான தம்பதிகளுக்கு பெற்றோரை இறுதி வரை காப்பது ஒரு கடமை. அதைதான் இறைவார்த்தை சீராக் ஆகமத்திலே கூறியது. முதியோரை மதிப்பவர் இறுதி காலம் வரை ஆசீர்வாதம் பெறுவார்கள். எத்தனையோ முதியவர்கள் நான் சொன்னது போல தனிமையிலே வாடுகிறார்கள். யாராவது நம்மை பார்க்க வருவார்களா என்று முதியோர் இல்லத்தில் இயங்குகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறாள். ஒரு முறை அவள் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்றிருந்தாள். ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்றாள். அப்ப அங்க இருக்கும் போது நிறைய முதியோர்கள், அப்ப எப்பயாவது அந்த கதவு, அதாவது நுழைவாயில் திறக்கும். உடனே எல்லா முதியோரும் அந்த நுழைவாயில பார்ப்பாங்க, என்னை பார்க்க யாராவது வராங்களா. ஒவ்வொரு முறையும் அந்த கதவு திறக்கும் போது அனைத்து முதியோருடைய கண்களும் அந்த நுழைவாயிலை நோக்கி இருக்கும். என்னை பார்க்க யாராவது வருவார்களா. அன்புக்காக ஏங்குகிறார்கள், அன்புக்காக, உறவுக்காக ஏங்குகிறார்கள். பல முதியோர் தங்களுடைய பேர பிள்ளைகளோடு கடைசி காலத்தை கழிக்க விரும்புகிறார்கள். அதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஃபாதர் பேட்டன், அருள் தந்தை பேட்டன் என்பவர் ஒரு திருச்சிலுவை சபை சார்ந்த குரு. அவர்தான் அழகாக சொன்னார், the family that prays together stays together. கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும், கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். இன்று காலை நான் என்னுடைய மறைமாவட்டத்தில் இருந்தேன். இன்றும் நாளையும் இறை அழைத்தல் முகாம் எங்கள் மறைமாவட்டத்தில். ஏறக்குறைய 60 காலையில் 60 பையங்க வந்திருந்தாங்க. 10வது முடிச்சவங்க, 12வது வகுப்பு முடிச்சவங்க. இதே போல அவர்களுக்கு சில கேள்விகள் கேட்டு பரிசு வழங்கினேன். அப்போது ஒரு முறை கேட்டேன், அந்த 60 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, எத்தனை பேர் வீட்டுல தினந்தோறும் ஜெபமாலை செய்கிறீர்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டேன். எத்தனை பேர் வீட்டுல நீங்க ஜெபமாலை செய்கிறீர்கள், தினந்தோறும் ஜெபமாலை என்று கேட்ட போது ஒரே ஒரு பையன் தான் கை தூக்கும். ஒரே ஒரு பையன். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் மிகுந்த சோகமாகவும் இருந்தது. ஒரே ஒரு பையன். அப்படின்னா அந்த ஜெபமாலை சொல்கின்ற பழக்கமே போய்விட்டதா? ஜெபமாலை சொல்கிறவர்கள் நம் மத்தியில் இல்லையா? அன்பானவர்களே, இதே பங்குல
நான் சென்னை மயிலை துணையாளர் இருக்கும் போதும் பிறகும் திருமணங்களை நடத்தியிருக்கிறேன். அப்ப ஒரு முறை பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்தந்தை எம் அருள்ராஜ். அவர் பிறகு மறைமாவட்ட முதன்மை குருவாக உயர்த்தப்பட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் திருமணத்தை மந்திரித்து திருப்பலி ஒப்பு கொடுத்த பிறகு கடைசி பாடலுக்கு முன் புதுமண தம்பதியை அங்கிருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்ற ஆரோக்கிய அன்னை பீடத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் அன்னையிடம் ஜெபிக்க வைப்பார். அதுதான் கடைசியாக ஆலயத்தில் அவர்கள் செய்யக்கூடிய செயல். ஆரோக்கிய அன்னையிடம் உங்களையே ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைய தலைப்பு அன்புறவில் குடும்பங்கள் மகிழ அருள் தரும் அன்னை மரியா. நாம் சற்று முன்பு திருப்பலிக்கு முன்பு மரியாவுடைய மன்றாட்டு மாலையை பாடினோம். குடும்பங்களின் ராக்கினி, குடும்பங்களின் அரசி அன்னை மரியா. அன்னை மரியாவை குடும்பங்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அவளுடைய பாதுகாவலை, ஆசீர்வாதத்தை இறுதி வரை அனுபவிப்பார்கள். குடும்பங்களிலே பிளவு இருக்காது. இன்று நாம் பார்க்கின்ற ஆங்காங்கே பிளவுபட்ட குடும்பங்கள், அன்னை ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளைகள் சில சமயம் அன்னையோடு, சில சமயம் பிள்ளைகளோடு, அல்லது அமைதியற்ற குடும்பங்கள், அமைதியற்ற உறவுகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பேச்சுவார்த்தை இல்லா குடும்பங்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்லதொரு குடும்பத்தை கொடுத்திருந்தால் ஆரோக்கிய அன்னை வழியாக அவருக்கு நன்றி. ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தவை நான் பார்த்திருக்கிறேன். சிறு வயதில் ஒற்றுமையாக இருந்தவர்கள் திருமணம் ஆகிய பிறகு, அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் வந்த பிறகு அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, மனத்தாங்கல்லாம் இருக்கு. முக்கிய காரணம் சொத்து பிரிப்பு. சொத்தை பிரிக்கும் போது, பெற்றோர்கள் பிரிக்கும் போது பிள்ளைகளிடையே மனஸ்தாபம். சிறு வயதில் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் பிறகு ஒருவர் முகத்தை கூட பார்க்காமல், நல்ல நிகழ்ச்சி கூட போவாக இருக்கிற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். இந்த சொத்தினால், பணத்தினால் பல உறவுகள் பாதிக்கப்படுகின்றன. ஆகவேதான் அந்த காலத்திலே ஒரு திரைப்பட பாடல், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. இந்த காலத்துல அண்ணன் என்னடா, நீ போ, நீ வழி போ, நான் இவன் வழி போறேன். அதெல்லாம் சின்ன வயசுல இருந்த உறவுகள்லாம் தீர்ந்து போச்சு. ஆகவே அன்பானவளே, நாம் குடும்ப உறவுகளை வளர்க்கிறோமா அல்லது சிதைக்கிறோமா? ஆரோக்கிய அன்னை தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். என்றால் அன்புறவில் குடும்பங்களை மகிழ அருள் தரும் அன்னை ஆரோக்கிய அன்னை என்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம். நம் குடும்பங்களையும், நம் பிள்ளைகளையும், நம் பெற்றோர்களையும், நம் உற்றார் உறவினரையும், உறவுகள் சரியாக இல்லாத குடும்பங்களையும் அடைக்கல அன்னை நமது போர்வையிலே நாம் அனைவரையும் பாதுகாத்து ஒற்றுமையை உண்டாக்க வேண்டும். மனக்கசப்புகளை எல்லாம் எடுத்துவிட வேண்டும். நாம் எல்லோரும் ஒற்றுமையான சிறிய குடும்பங்களாகவும் பெரிய குடும்பங்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியா நற்செய்தியில நாம் பார்த்தோம், கானாவூர் திருமணத்துல குடும்ப விழாவில் முதல் புதுமை செய்ய வைத்தாள். ஆகவே அக்குடும்பத்தின் மீது, குடும்ப மகிழ்ச்சியில் அக்கறை கொண்டவள். ஆகவே நம் குடும்பங்களை இன்று அன்னை மரியாதை ஒப்புக் கொடுப்போம். என்றுமே அன்பு, என்றுமே அமைதி, என்றுமே மகிழ்ச்சி இருக்க அந்த குடும்பங்களின் அரசியாம் அன்னை மரியாளிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.